அப்போ கையில காசு இல்லைங்க இப்ப கட்டுறதுக்கு. எத்தனை நாள் இருக்கா? 105 நாள். அது ஆயிட்டு போகுதுங்க. என் கையில காசு இல்ல, காசு இருக்கும்போது நான் கட்டுறேன்னு சொல்லிட்டேங்களே. என்னால 1 மாச காசு இப்ப கட்ட முடியாது. நீங்க நிக்காதீங்க. என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியுங்க. எனக்கு மொத்த அமௌண்ட் நான் கேட்கறேன். என் கையில இப்ப 100 ரூபா கூட இல்ல, 10 ரூபா கூட இல்ல. என்னால இப்ப கட்ட முடியாதுங்க. மொத்தமாவே நீங்க மொத்தமா கேட்டாலும் பாதி அமௌண்ட் கேட்டாலும் என் கையில இப்ப இல்ல, என்னால இப்ப கட்ட முடியாதுங்க. என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் போன் பண்ணீங்களா? இல்ல, நான் கடைசி வரும்போது என்ன சொன்னேன்? நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நான் வெளியில இருக்கேன், என்னால இப்போ கட்ட முடியாதுன்னு சொன்னேன். நான் எங்கேயே இருந்துட்டு போறேங்க, சரிங்களா? என்னால கட்ட முடியுங்க, இல்லதான் கட்ட முடியுங்க. புரிஞ்சா? அது 4 மாசம் ஆனா ஆயிட்டு போகுதுங்க. இப்ப கையில காசு இருந்தா தானே கட்ட முடியுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, நான் வேலைக்கே போறதுக்கு இல்லாம வீட்டுல இருக்கேன், என்கிட்ட காசு இல்லைன்ட்டு. என்னால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன்.
இன்னும் நிக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நாங்க டைம் கொடுக்கலன்னா பரவாயில்லக்கா. நீங்க டைம் கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ என்னால இப்போ கட்ட முடியாது. சரிங்களா? சரி எப்போ கட்டுவீங்க? எப்ப வேலைக்கு போவேனா அப்பதான் கட்டுவேங்க. என்னால இப்ப வேலைக்கு போற சூழ்நிலை இல்ல. சரி எப்போ வேலைக்கு? நீங்க என்னங்க எப்ப வேலைக்கு போவீங்கன்னு எப்ப வேலைக்கு போக முடியுமோ அப்பதான் போக முடியுங்க. இப்ப கட்ட முடியாதுன்னா இப்ப கட்ட முடியாதுங்க. எனக்கு 1 மாசம் லீவ் கட்டணும். கட்ட முடியாதுங்க. நீங்க தான் வீடியோ எடுத்துட்டீங்கல்ல, கட்ட முடியாதுன்னு சொல்லியாச்சு. போய் உங்க மேனேஜர்கிட்ட காட்டுங்க. சும்மா கட்டுங்க கட்டுங்கன்னு இங்க என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, இங்க நிக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கு 4 மாசம் டைம். இப்ப நீங்க நான் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? 4 மாசம் இல்ல 1 வருஷம் ஆனாலுமே வாங்கின கடனை கட்டி தான் ஆகணும். இப்ப என் கையில காசு இல்லை, என்னால இப்ப கட்ட முடியாதுங்க. என்னக்கா பதில்? 1 வருஷம் ஆனாலும் இப்ப உங்களால போக முடியுமா போக முடியாதா? போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா நானு? இங்கே நிக்கிறீங்களா? சரி சரி கால் பண்ணு. சத்தம் போடாதீங்கன்னா சொல்றேன், நான் பையனுக்கு அம்மா பத்திருக்கு, இங்க நிக்காதீங்கன்னா அப்ப நிக்கிறேன் கையில, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அம்மா பத்தில சொல்லவே இல்லை. இது என்ன கண்ணு தெரியலையா? இது எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க. இப்ப இங்க இருந்து போகலனா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. கத்தக்கூடாதுன்னு தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் நானு. சரிங்களா? பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போலீஸ் கால் பண்ணு. கால் பண்ணி போலீஸ் கால் பண்ணு. கால் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ண முடியும்? கத்தக்கூடாதுன்ட்டு தான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். 1 மாசம் லீவ். புரிஞ்சுங்களா? கத்தக்கூடாதுன்றதுனால தான் நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஏன் நேத்து போன் பண்ணும்போதே சொன்னேன் தானே பையனுக்கு அம்மா போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஓ நான் இப்பயே வருவேன் அப்படி இப்படி நீங்க அப்ப நேத்தே வந்திருக்கலாம்ல. இல்லக்கா நான் இன்னைக்கு வரேன். இப்ப கட்ட முடியாதுங்க. எப்ப கட்டுவீங்க? எப்ப வேலைக்கு போவீங்க? எத்தனை மணிக்கு போவீங்க? அதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? நேத்து போன் பண்ணிட்டு உங்க வீட்டுக்காரர் இருக்கான்னு ஏன் கேக்குறீங்க? லோன் வாங்கினது நான் தானே வாங்கியிருக்கேன், நீங்க தானே போன் பண்ணீங்க. வீட்டுக்காரர் இருக்காரான்னு ஏன் கேக்குறீங்க? நாமினி யாருன்னு நான் பேசிக்கிறேன்னு சொன்னீங்க. உங்க வீட்டுக்காரர் இருக்காரா அப்படின்னு ஏன் கேட்டீங்க? வீட்டுக்காரர் இருக்காங்க. நான் ரெக்கார்டு காட்டட்டுமா? சரி நீங்க போலீஸ் கால் பண்ணா கால் பண்ணுங்க. நீங்க இங்க நிக்காதீங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். நாங்க 1 மாசம் லீவ் கேட்டு நீங்க கொடுத்தா நான் போறேன். என்னால கொடுக்க முடியாதுங்க. நிக்கிறீங்களா? நின்னுட்டு இருங்க, இங்க கத்திட்டு இருந்தீங்க.